கவிஞர் பொன்முகிலி அவர்கள் தாழம்பூ ஒருத்தி என்ற கவிதை தொகுப்புகளை எழுதியுள்ளார் மற்றும் கடவுளுக்கு பின் என்ற சிறுகதை தொகுப்பும் எழுதியுள்ளார். சுருக்கமாக இப்போ வர ஆளுமைகளை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், அதனால் அவருடைய படைப்புகள் இல்லை அப்படின்லாம் கிடையாது. இங்கே உரையாற்றக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர்கள். நேரம் கருதுவதன் காரணமாக சில படைப்புகளை மட்டுமே அறிமுகம் செய்துவிட்டு எழுத்தாளர் சுகுமாரனின் கவிதைகள் குறித்து பொன்முகிலி அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 50 வருஷம் வந்துட்டு கவிதை இலக்கியத்தில் இயங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் இல்லை. சுகுமாரன் எழுத ஒரு 50 வருஷம் ஆயிருக்கு. முன்னாடி எழுத வந்த அதே சமயத்தில் இருந்த உற்சாகத்தோடையும் அதே படைப்பூக்கத்தோடையும் இன்றைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்காரு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ அவரோட கவிதைகள் ஒரு மாடர்ன் டைமில் அவர் எழுத வந்தார். மாடர்ன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மாடர்ன் லிட்ரேச்சர்னால் இப்போது நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ன்றதுனால நீங்கள் படிச்சிருப்பீங்க. மரபு சார்ந்த கவிதைகளுக்கும் நவீன கவிதைகளுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போது இதில் நவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இவங்க எழுதுறதுக்கு வர்றாங்க. நவீனத்துவம் காலத்தில் உலகம் நிறைய மாற்றங்களை சந்திச்சிச்சு. முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ லைஃப் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸில் மூவ் ஆக ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. அதுக்கேற்ற மாதிரியும் கவிதை தன்னோட முகத்தை மாற்றிக்குது, மொத்த இலக்கியமே தன்னோட முகத்தை மாற்றிக்குது. அப்போது அது வரைக்கும் அவங்க கையாண்டுட்டு இருந்த கருப்பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கும் நவீன காலத்தில் கையாளுற கருப்பொருட்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க எதை பற்றியுமே தயக்கம் இல்லாமல் அரசியல் பற்றி, அதுக்கப்புறமா மொழி பற்றி, இன உணர்வு பற்றி, இது எல்லாத்த பற்றியுமே கேள்வி எழுப்புறாங்க. சமூக அமைப்பை பற்றி, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இருக்கிற உணர்வை பற்றி, ஒரு உறவு சிக்கல் பற்றி, எல்லாத்த பற்றியுமே இவங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆத்மானாம், சுகுமாரன், ஞானக்கூத்தன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் விடுபட்டு போகலாம். இந்த மாடர்ன் டைமில் நிறைய கவிஞர்கள் இந்த மாதிரி நவீன இலக்கியத்தோட, அதாவது ஒரு இலக்கியத்தோட முகத்தையே மாற்றி அமைச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால். அப்போது பர்டிகுலராக இப்போ சுகுமாரனோட கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப கவிதைகள் உரக்க பேசுகிற தன்மை இல்லாத கவிதைகள் அப்படின்னு பொதுவாக ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரலாம். எல்லா கவிதைகளுமே ரொம்ப சட்டிலாக, அதே சமயத்தில் ரொம்ப கூர்மையாக தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிற மாதிரியான கவிதைகள். அப்புறமா அவர் கவிதைக்குன்னு சில வரையறைகள் அவர் வச்சுருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு கவிதை எழுதுகிற எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விதிகளாக இந்த விதிகளை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கவிதையை ஒரு மலின பண்டமாக கருதக்கூடாது. அனுபவத்தில் தைக்காத ஒரு வரியையும் எழுதக்கூடாது. புரியாத வகையில் எழுதக்கூடாது. பொய்யான ஒன்றை சொல்லக்கூடாது. பகட்டான உணர்வை காட்டக்கூடாது. இந்த கூடாதுகள் என்னுடைய கவிதையாக்க முறைக்கு நான் உருவாக்கி கொண்ட விதிகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த விதிகளை எழுத வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட கவிதையில் கடைப்பிடிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி.